ஒரு மனுஷி ரொம்ப நேரமாக உசுரை கொடுத்து கத்திட்டு இருக்கிறாளே, சரி கொஞ்சமாக திரும்பி பார்க்கலான்னு நினச்சி திரும்பி பார்க்குதுங்களா பாருங்கள் அந்த ஆட்டுக்குட்டியை. என்ன வைப்பேன் அதுலேயும் கம்ப்ளைண்ட் வேறு, என்கிட்ட பேசவே மாட்டேங்குது ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறனால இப்படி தாங்க நாள் போயிட்டு இருந்துச்சு. நாள் போனதே தெரியல. மதியம் வந்து மீன் எடுத்திருந்தோம் அப்படிங்கிறனால மீன் வறுவல் குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இறால் கொஞ்சம் இருந்துச்சு, சரி அதையும் செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. பாப்பாவுகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு தான் வந்து கொஞ்சம் பிடிக்காது. பாப்பாவங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஹர்னிதாவும் வந்திருந்தா அப்படிங்கிறனால அவளுக்கும் அது பிடிக்கும் அப்படிங்கிறனால சரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி மசாலாவெலாம் எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த கையிலம்மா கடுகு இருக்குது, தப்பு இது கையில் தான் இருக்குது. இது கடுகே இல்லை, இது மிளகு. மிளகு. அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை பாப்பா கூட இருந்தான்னா 1 மணி நேரம் கிட்டே ஆகி போயிடும். ஏன்னா அவள் கேட்குற கேள்விக்கு அவள் கூட பேசிக்கிட்டே சமைக்கிறோம் அப்படிங்கிறனால டைம் போகிறதே தெரியாது. இந்த மசாலாவெலாம் வந்து இறாலில் போட்டு நல்லா கலந்து வச்சாச்சு. இது வந்து ஒரு 1-1.5 மணி நேரம் கிட்ட நல்லா விட்டாச்சு. அந்த மசாலா நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தோசை தவாவில் போட்டு நம்ம வறுத்து எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டே லேசாக கருகிருச்சு, இருந்தாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க.